உயர் திரு சோழா ஏபி அப்புக்குட்டி அவர்கள் தமிழ்நாடு ஸ்பின்னிங் மில்ஸ் அசோசியேஷன் தலைவர், சோழா குரூப் ஆஃப் கம்பெனியின் நிர்வாக இயக்குனர், அகத்தில் அன்பும் முகத்தில் புன்னகையும் நிறைந்திருக்கும் நிறைகுடமாய் நிமிர்ந்து நிற்பவர் உயர் திரு சோழா ஏபி அப்புக்குட்டி ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்க பணிவோடு வேண்டுகிறோம். நல்லதொரு மாலை பொழுதினிலே உழைப்பாளர்களின் மேலும் கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் இங்கு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவரும் தொழிலாளர் நலனுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவருமாகிய திருமிகு சு. துரைசாமி எக்ஸ்-எம்எல்ஏ அண்ணன் அவர்களின் 90ஆம் ஆண்டு நிறைவையொட்டியும் அவர்தம் பொது வாழ்வில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து மக்கள் சேவை புரிந்த அவரின் பாராட்டு விழாவிலே நானும் தமிழ்நாடு பஞ்சாலை சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் அந்த சங்கத்தில் 842 பேர் கொண்ட மெம்பராக உள்ள ஒட்டுமொத்த தொழில் அதிபர்களின் ஏகோபித்த வாழ்த்துக்களோடு இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். மீண்டும் விழா நாயகர் சு. துரைசாமி அண்ணன் அவர்களுக்கும் திரு அகில் ரத்தனசாமி அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உணர்ச்சி பூர்வமாக உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த விழாவிலே கலந்து கொண்டு நல்லதொரு விழாவாக தலைமையேற்று நடத்தி கொடுக்கின்ற விழா குழு தலைவர் ஏற்றமிகு திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சுப்பராயன் எம்பி அவர்களே, அவருக்கு இணையாக இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பு பெற நடத்தி கொண்டிருக்கின்ற விழா குழு செயலாளர் ஆற்றல்மிகு திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு க. செல்வராஜ் எம்எல்ஏ அவர்களே மற்றும் விழா குழுவினர்களே, அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் அகில் குடும்பத்தின் சொந்தங்களே மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற திருமதி மோகன் அவர்களே, உயர் திரு கிருஷ்ணன் அவர்களே, உயர் திரு காமராஜன் அவர்களே, திரு மாண்புமிகு தினேஷ்குமார் அவர்களே, அதற்கும் முன்பாக திரு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்களே, எனது அருமை சம்பந்தி டாக்டர் ஏ. சக்திவேல் அவர்களே, எனது அருமை சம்பந்தி டாக்டர் ஏ. முருகநாதன் அவர்களே, உலக தமிழ் பேரவை பால் எழுமானன் அவர்களே, மாண்பமை கே. சந்துரு மேலாளர் நீதியரசர் சென்னை நீதிமன்றம் அவர்களே, அத்தனை பேருக்கும் இந்த விழாவை கௌரவிக்கும் விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் இந்நாள் முன்னாள் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நல்லதொரு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பொதுமக்களையும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். திருப்பூர் பின்னலாடை தொழில் மற்றும் பஞ்சாலை தொழில் இதன் வரிசையில் தொழிற்சங்க தலைவராய், திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவராய், மக்கள் பணிக்கு வித்திட்ட சட்டமன்ற உறுப்பினராய், திருப்பூரின் மண்ணின் மைந்தர், மக்கள் தொண்டர், எளிமையான உருவம், இனிமையாய் பேசும் பாங்கும், தொழிலாளர் மீது கொண்ட அக்கறையும் பாசமும் போற்றத்தக்கது, தோட்டத்தில் மனதில் செயல்பாடுகளில் ஊக்கம் கொண்டவர் அண்ணன் அவர்கள். அண்ணன் திரு சு. துரைசாமி அவர்களுக்கு அவர் பணியை போற்றி பாராட்டி நினைவு கூர்ந்து வாழ்த்தும் இந்த விழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அன்னாரின் தொழிற்சங்க பணிகள் நம் நினைவில் நெஞ்சிருக்கும் வரை நிலைத்திருக்கும். நமது நகரின் அடையாளமாக திகழும் பின்னலாடை மற்றும் பஞ்சாலை தொழிலின் ஆதாரமே தொழிலாளர்கள் என்பது நாம் அறிந்த உண்மை. ஒரு நாடு பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்கும் ஒரு நிர்வாகம் தனது இலக்கை அடைவதற்கும் உழைப்பவர்கள் தான் முக்கிய கருவியாக இருந்திருக்கிறார்கள். தொழிலாளர்களின் உழைப்பின் மூலம் ஒரு தொழில் வளமடையாவிட்டால் தொழிலதிபர்களும் தொழில்துறையும் வளம் பெற முடியாது. ஒரு மனிதனுடைய உழைப்பு பிறர் நலன் சார்ந்து அமைகிறது. அப்போதுதான் அம்மனிதன் உன்னத மனிதனாகிறான். அந்த வகையை சார்ந்தவர்கள் தான் அண்ணன் திரு சு. துரைசாமி அவர்கள். வியர்வை சிந்தி உழைக்கும் உழைப்பாளர்களுக்கு பெரும் புகழ் சூடும் விழா இந்த விழா. இது ஒரு மகத்தான விழா ஆகும். ஆயிரக்கணக்கான உழைக்கும் வர்க்கங்களின் நலன் காக்க, உரிமைகள் மீட்டு தர, அவர்கள் வாழ்வில் நிம்மதியாக வாழ்ந்திட தொழிற்சங்க பிரதிநிதியாக திரு சு. துரைசாமி அண்ணன் செய்த பணிகள் மகத்தானவை, மறக்க முடியாதவை. 1969-71 நானும் காலஞ்சென்ற திரு கணேசமூர்த்தி அவர்களும் தியாகராய கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது அவர் அப்போது சட்டமன்ற உறுப்பினர். அவரை பல தடவை நாங்கள் சென்று பார்த்திருக்கிறோம்.
அவருடைய பாங்கு, அதாவது இவர் தொழிற்சங்க பிரதியாக மட்டுமல்ல, ஒரு ஆற்றல் மிகு சட்டமன்ற உறுப்பினராக இவர் ஆற்றிய மக்கள் பணிகள் திருப்பூர் வரலாற்றில் மறக்க முடியாதவை. அதில் நாங்கள் நேரில் பார்த்து வியந்திருக்கிறோம். 1967 இருந்து 79 வரை 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காரணத்தினால் சட்டமன்றத்தில் திருப்பூருக்காக குரல் கொடுத்து செய்த நன்மைகள், காரியங்கள் ஏராளம் ஏராளம். அவை எண்ணில் அடங்காவை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நேரத்தின் அருமை கருதி ஒரே ஒரு அதாவது 1988-89 என்று நினைக்கிறேன், நான் வேடசந்தூரிலே அதாவது நூற்பாலை ஆரம்பித்து அந்த நேரத்திலே ஒரு பெரிய கஷ்டம் எனக்கு வந்தது. அது என்ன கஷ்டம் என்றால், அங்கே அந்த யூனியனை செல்லாலியப்பன் அவர்களும் திரு HMS சுப்பிரமணியம் அவர்களும் தொழிற்சங்க சங்கத்தை ஆரம்பித்து விட்டார்கள். நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அங்கும் இங்கும் ஓடினோன், எங்கும் என்னை காப்பாற்ற ஆள் இல்லை. தொழிற்சங்கம் வந்துவிட்டதே, இனி நாம் எப்படி இந்த மில்லை ஓட்டி நாம் எப்படி பிழைப்போம் என்று இருந்த காரணத்தில் ஒருவேளை சரி நம்ம சொந்தக்காரர் திரு துரைசாமி அவர்களிடம் போய் சென்று கேட்கலாம் என்று போய் கேட்கும் போது அவர் சொன்னார், கண்டிப்பாக யூனியன் கண்டிப்பாக வேணும், தொழிற்சங்கம் கண்டிப்பாக வேணும், நீங்க போய் உங்க வேலை பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் என்று சொன்னார். அதை நினைத்து, அதாவது அவர் அன்று சொன்னத அந்த ஒரு சொன்ன சொல்லுக்காகத்தான் நாங்கள் கண்டிப்பாக சங்கம் இருந்தால்தான் நம் தொழில் வளரும் என்ற ஒரு கோட்பாடு கிடங்க அதை வைத்துத்தான் அதாவது நாங்களும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதை வைத்துத்தான் தொழிலாளி முதலாளி என்ற வேற்றுமை இல்லாமல் நேரங்காலம் பார்க்காமல் நாமும் கடினமாக உழைக்க வேண்டும், உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் மனதில் வேறு ஊன்றியது. அதனுடைய உத்வேகம் தான் அன்றிலிருந்து இன்று வரை நாங்களும் உழைத்துக் கொண்டே இருக்கிறோம். அதற்கு முன் உதாரணம் அண்ணன் தான் காரணம். தொழிலாளியோடு தொழிலாளியாகத்தான் இருக்கிறோம், நட்பை வளர்த்துக் கொள்கிறோம், சுகதுக்கங்களில் கலந்து கொள்கிறோம். அன்று சங்கம் வேண்டாம் இருந்த நாம் இன்று வேலையாட்கள் தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருப்பதனால் கண்டிப்பாக இன்று தொழிற்சங்கம் இருந்தால்தான் நம் தொழிலை நடத்த முடியும் என்ற ஒரு கோட்பாடோடு நாம் இன்று தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணகர்த்தா திரு துரைசாமி அண்ணன் தான். திருப்பூரின் இன்றைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அன்று திருப்பூரில் தொழிலாளர்களாக இருந்தவர்கள் தான். தங்களது கடுமையான உழைப்பின் மூலம் தொழிலாளராக இருந்த பலரும் இன்று முதலாளிகளாக திருப்பூரில் உருவெடுத்துள்ளார்கள். உழைப்பின் பயனாகத்தான் திருப்பூர் உச்சம் தொட்டது, அந்நிய செலாவணியை ஈட்டி தந்தது. இதற்கெல்லாம் திரு துரைசாமி அண்ணன் தான் காரணம். பொதுவாழ்வில் ஊருக்கு உழைத்தல் யோகம் என்பது பாரதியார் வாக்கு. அந்த வகையில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் இவர்களின் வழியில் திருப்பூர் மாநகரின் திராவிட இயக்கத்தில் கொள்கை பிடிப்போடு பயணித்த ஒரு மூத்த தலைவர் இவர். அதனால் இவருக்கு விழா எடுப்பது மிகவும் பொருத்தமான ஒன்றாகும். இந்த விழா ஒரு சாதாரண விழா அல்ல, இது ஒரு சாதனை விழா. சாதனை என்பது அலங்காரம், சரித்திரம் என்பது அஸ்திவாரம். அலங்காரங்கள் மாறலாம், அஸ்திவாரம் மாறாது. அதுதான் இந்த விழா. கண்ணதாசனுடைய அழகிய வரிகள் என் நினைவுக்கு வருகிறது. அந்த வரிகளுடன் என் முன்னுரையை நிறைவு செய்கிறேன். இசை அறிந்தோன் குரல் எடுத்தால் சுரங்கம் பிறக்கும், இயலறிந்தோன் தமிழ் படித்தால் நடைபிறக்கும், திசை அறிந்தோன் படையெடுத்தால் தேசங்கள் பிறக்கும், தினப்படையோன் செயல் புரிந்தால் வெற்றிகள் பிறக்கும், படையுடையோன் நடை போட்டால் பகைமை வீழும், பகுத்தறிவோன் கற்றதெல்லாம் பயனை நல்கும், மழை தடுத்த வெள்ளமதை வயலை வாழ்த்தும், மழை பொழியும் பூமியால் தான் வளங்கள் தோன்றும். அந்த வாக்கிற்கிணங்கத்தான் திரு துரைசாமி அண்ணன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இந்த நாளிலே வளர்ந்தோங்கி வளம் பெற்று மேலோங்கி சிந்தனையால் செந்நெறியால் செய்தொழிலால் சிறப்புற்று மேலோங்கி வாழ்ந்து அனைவருக்கும் நல்ல ஒரு பயனை ஏற்படுத்தி கொடுக்குமாறு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறப்பு பேருரை போலவே இனியதொரு வாழ்த்துறை வழங்கிய உயர் திரு சோழா AP அப்புக்குட்டி ஐயா அவர்களை நோயலின் தந்தை அகில் ரத்தினசாமி ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து தம்முடைய இனிய வாழ்த்துக்களை மனமகிழ்வோடு தெரிவிக்கிறார். இதோ உங்கள் கரவொலிகளோடு இந்த நிகழ்வு இன்னும் சிறப்பாக அமையும் அன்போடு வேண்டுகின்றோம். நினைவு பரிசினையும் ஐயா அவர்கள் தம் பொற்கரங்களால் வழங்கி வாழ்த்துறை வழங்கியமைக்காக நன்றியினை தெரிவிக்கிறார்.